ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி அவங்களுடைய அம்மா பயங்கரமான ஒரு மாசான ஒரு சம்பவத்தை அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, அதை கொஞ்சம் பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு. உள்ளே போய் பார்த்தா அப்படியே கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவ்வளோ அழகாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. சரஸ்வதி ஐயப்பன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 3 விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் 3வது விஷயம் வேறு லெவலுங்க. அந்த வார்த்தை சொல்கிறப்ப அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். 3வது விஷயத்தை சொல்கிறேன். சரி, ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிடுறேனே. ஃபஸ்ட்டு ஒரு ஷேர் பண்ண மெசேஜ் என்னென்னா, 90 நாள் பார்வதிசம். எப்படி பார்வதிசம், குயின் ஆஃப் BB9 அண்ட் அப்சல்யூட் லெகசி ஆஃப் பவர் அண்ட் டாமினன்ஸ். அந்த ஒரு ஆண்ட ஒரு விஷயம், BB9 வந்து ஆண்டது விஜய் பார்வதின்ற மாதிரி ஒரு விஷயம். இன்னொன்று வந்து ஹிஸ்ட்ரி வில் ஃபார் எவர் ரிமெம்பர் BB9 ஆஸ் பார்வதி சீசன். பிக் பாஸ் ஹிஸ்ட்ரிலேயே வந்துட்டு பிக் பாஸ் சீசன் 9 அது வந்து பார்வதியோட விஷயந்தான். ஹிஸ்ட்ரி வந்து ரிமெம்பர் ஆகும். 90 நாள் கண்டென்ட் மேக்கராக இருந்திருக்காங்க. ஒருத்தங்க வெர்சஸ் எல்லாருமே சேர்த்து இன்க்ளூடிங் சேனல் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஷீ இஸ் த ரியல் வின்னர் ஆஃப் BB9 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகானது. 3வது விஷயம் தான் சமமாசம். அதாவது வந்தவனை போனவனை வாழ வச்சவன், வந்தவனை போனவனை வாழ வச்சவன் இனி வாழ்ந்து காட்ட போகிறான், வாயை மூடி கவனி. வந்தவனை போனவனை வாழ வச்சவன் நான், இனி வாழ்ந்து காட்ட போகிறேன், வாயை மூடி கவனி. அப்பா, அதில் வந்துட்டு தடை அதை உடைன்னு சொல்லிட்டு அவங்க பாடியிருப்பாங்களே, அவங்க அம்மாவுக்கு மேக்கப் பண்ணுமோ அந்த இதில், அதில் வந்துட்டு விஜய் பார்வதியோட அந்த விஷயங்கள் சூப்பராக வந்துட்டு, அதாவது ஃபைட் பண்ணியிருப்பாங்களே நம்ம சபரி கூட, அது நிறைய சண்டைகள், அதுக்கப்புறமா வந்து திவ்யா கூட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே போட்டு அதை ஒரு மாதம் ஒரு ஏவி மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. அதை வந்துட்டு ஷேர் பண்ணி அதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பயண வீடியோனா அப்படி இருக்கணும் இல்லை? ஒரு பயண வீடியோ பார்க்கும்போது எங்கேருந்து எடுத்தாங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நாள் நடந்த விஷயத்தையும் லாஸ்ட்டில் நடந்த விஷயத்தையும் சேர்த்து வச்சு போட்டிருப்பாங்க. ஒரு சில பேருக்கு இப்போ FJக்கு, அப்புறம் இன்னும் ஒரு சில பேருக்கு இப்போ வினோத்துக்குலாம் வந்து செம்ம மாதம் ஏவி நடந்துச்சு, அதெல்லாம் வந்து வேறு பக்கம். இன்னும் ஒரு சில பேருக்குலாம் வந்து ஏவியில் ஒன்றுமே இருக்காது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்னென்ன வந்தாங்களோ எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க. ஆனால் விஜய் பார்வதிக்கு ஏவி எடுக்கணும்னா கிட்டத்தட்ட 4-5க்கு மேலே ஓடும். அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, சம்பவங்கள், செம்ம மாசான சம்பவங்கள். ஸோ சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட அம்மா வந்துட்டு அவங்க பெண்ணுக்காக இவ்வளோ ஸ்டாண்ட் பண்ணுறது உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. அவங்களுமே வந்து அவங்க அம்மாவை அவ்வளோ ப்ரௌடாக வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதையே அவங்க சொல்லியிருப்பாங்க, அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது இது மாதிரி எனக்கு வந்து யாருமா இதுக்கு மேலே பண்ணுவா அப்படின்ட்டு. அதேமாதிரி நிறைய பேர் பாராட்டின விஷயங்களும், இந்த வயசுலேயே அம்மாவை நீ வந்து நல்லா பார்த்துக்கிற பற்றியா, நீ நல்லா இருப்ப அப்படின்ற மாதிரி சொன்ன விஷயங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் விஜய் பார்வதி மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ இங்கே வந்து பார்வதிசம் அப்படின்ற மென்ஷன் பண்ணுங்க. ஆல்ரெடி ப்ரொமோவதின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது, இப்போ பார்வதிசம் அப்படின்றது ஒரு சூப்பராக இருந்தது ஒரு விஷயம் நடந்துச்சு. இதுமாதிரி லாஸ்ட்டாக சொன்ன அந்த வார்த்தை எப்படி பிடிச்சிருந்தது மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யாரெல்லாம் விஜய் பார்வதி மிஸ் பண்ணுறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.